الحمد لله رب العالمين والعاقبة المحمودة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على المبعوث رحمة للعالمين أما بعد என்னருமை இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வினுடைய சாந்தியும் சமாதானமும் எங்கள் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என் அருமை இஸ்லாமிய உறவுகளே, இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் உங்களோடு நபி வழியில் உம்ரா செய்யும் முறை என்ற கருப்பொருளில் சில விடயங்களை பதிவு செய்யலாம் என ஆசைப்படுகிறேன். உம்ராவை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த வணக்க வழிபாடாகும். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா திருமறையிலே குறிப்பிடும் பொழுது வஅதிம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ், அல்லாஹ்வுக்காக வேண்டி உம்ராவையும் ஹஜ் என்ற வணக்கத்தையும் அல்லாஹ்வுக்கு மாத்திரம் செய்ய வேண்டும், நிறைவேற்றுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உம்ராவையும் ஹஜ்ஜையும் இணைத்து குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். வசதியுள்ள ஒரு மனிதர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது உம்ராவை நிறைவேற்ற வேண்டும் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு கற்றுத்தந்த வழிமுறையாகும். இந்த அடிப்படையிலே வசதி உள்ளவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு நாளாவது உம்ரா பயணத்தை, அதாவது மக்காவுக்கு சென்று இந்த வணக்கத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த உம்ராவை பொறுத்தவரையில் ஒரு சிறந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகின்ற ஒரு வணக்கமாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறார்கள். உம்ரா, இரண்டு உம்ராக்கு இடைப்பட்ட காலங்களில் ஒரு மூமினுடைய, முஸ்லீமுடைய சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும் என்று உம்ராவுடைய சிறப்பு குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள். உண்மையிலேயே உம்ரா என்பது சிறந்த ஒரு வணக்க வழிபாடு. அதை எவ்வாறு நிறைவேற்ற வேண்டும் என்ற வழிமுறைகளை நாங்கள் பார்ப்போம். உம்ராவை பொறுத்தவரையில் அதில் இஹ்ராம் என்ற ஒரு வணக்கம் இருக்கிறது. அதே மாதிரி தவாஃப் என்கின்ற ஒரு விஷயம் இருக்கிறது. அதே மாதிரி சை என்று சொல்லக்கூடிய ஒரு வணக்கம் இருக்கிறது. அதே மாதிரி முடியை மலித்தல் அல்லது குறைத்தல் என்ற விடயம் இருக்கிறது. உம்ராவுடைய உள்ளடக்கமாக இந்த விடயங்களை நாங்கள் குறிப்பிடலாம். முதலாவதாக, யார் உம்ராவை நாடி மக்காவுக்கு செல்ல வேண்டும் என்று எண்ணத்தில் நியத்து வைத்துக் கொள்கிறாரோ அவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லைகளாக, மீகாத் என்று எல்லைகளாக எதெல்லாம் எங்களுக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்களோ அந்த மீகாத்திலே வைத்து தன்னுடைய உம்ரா வணக்கத்துக்கான நீயத்தை ஆரம்பமாக செய்ய வேண்டும் என்ற விடயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையில் வெள்ளை ஆடையான இந்த இஹ்ராமை நாங்கள் அணிந்து கொள்ள வேண்டும். அதை அணிவதற்கு முன்னர் நாங்கள் சுத்தமாக குளித்து கொள்ள வேண்டும். குளித்து மாதவிடாய் பெண்களாக இருந்தாலும் சரி நாங்கள் குளித்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக நாங்கள் தாடிக்கும் தலைக்கும் நறுமணம் பூசிக்கொள்ள வேண்டும். இவ்வாறாக பூசிக்கொண்டு நாங்கள் இஹ்ராமை அணிய வேண்டும். இஹ்ராம் என்பது உம்ரா என்ற வணக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நாங்கள் நுழைகின்ற ஒரு அமைப்பை குறிக்கும். நாங்கள் இஹ்ராமை மீகாத் என்ற ரசூலுல்லாஹ் எங்களுக்கு அடையாளப்படுத்தியிருக்கின்ற மீகாத்திலே நாங்கள் அதை கட்ட வேண்டும். பொதுவாக மீகாத்தை பொறுத்தவரையில் மதீனா வாசிகளுக்கு துல் ஹுலைஃபா என்ற மீகாத்தையும், ஷாம் வாசிகளுக்கு ஜுஹ்பா என்ற மீகாத்தையும், அதே நஜிது வாசிகளுக்கு கர்னுல் மனாசில் என்ற ஒரு மீகாத், ஒரு எல்லையையும், யமன் வாசிகளுக்கு எலம்லம் என்ற மீகாத்தையும், ஈராக் வாசிகளுக்கு தாத்து இருக்கு என்று சொல்லக்கூடிய அந்த எல்லைகளை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
இருக்கின்ற இந்த மீகாத்தில் வைத்து உம்ராவை ஆரம்பித்துக் கொள்ள வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டியிருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் மீகாத்திலே வைத்து இஹ்ராமை கட்டியவுடன் அந்த வணக்கம் ஆரம்பிக்கிறது. பொதுவாக நாங்கள் இஹ்ராம் கட்டும் பொழுது அதுக்கு முன்னர் இஹ்ராமுக்கு நியத்து, இந்த வணக்கத்துக்கு நியத்து வைக்கும் முன்னர் ஏதாவது தொழுகையை மையமாக கொண்டு அல்லது 2 சுன்னத்துக்கள், தஹியத்துல் மஸ்ஜித் போன்ற சுன்னத்துக்களை அடிப்படையாக கொண்டு நாங்கள் இந்த வணக்கத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறு நாங்கள் இஹ்ராம் கட்டிக்கொண்டால் நாங்கள் லெப்பைக்க உம்ரா, அதாவது நான் உம்ராக்காக வேண்டி நியத்து வைத்திருக்கிறேன் என்ற வார்த்தையை நாங்கள் வாயால் சொல்லி எங்களுடைய உம்ராவை ஆரம்பிக்க வேண்டும். இதிலே நாங்கள் தல்பியா என்கின்ற விடயத்தை எங்களுக்கு வலியுறுத்தப்பட்ட சுன்னத்தாக ரசூலுல்லாஹ் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதாவது லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக என்ற வார்த்தையை நாங்கள் இஹ்ராம் கட்டிய மீகாத்திலிருந்து மஸ்ஜிதுல் ஹராம் என்ற பள்ளியை சென்றடைகின்ற வரைக்கும் நாங்கள் இந்த வார்த்தையை சொல்லிக்கொண்டே போக வேண்டும். இந்த வேளையில் நாங்கள் இஹ்ராம் கட்டியிருக்கிற வேளையில் நாங்கள் தலையை மூடக்கூடாது, நறுமணம் பூசக்கூடாது. இது போன்ற விடயங்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு தடை செய்திருக்கிறார்கள். இதைகளை நாங்கள் கவனித்து கொண்டு தொடர்ந்து இந்த தல்பியாவை செய்து கொண்டு நாங்கள் எங்களுடைய பயணத்தை ஆரம்பித்து மஸ்ஜிதுல் ஹராம் என்ற பள்ளி வரைக்கும் நாங்கள் அவ்வாறு செய்ய வேண்டும். அவ்வாறு நாங்கள் மஸ்ஜிதுல் ஹராம் என்ற பள்ளியை அடைந்தவுடன் நாங்கள் முதலாவதாக எங்களுடைய வலது காலை முன்னெடுத்து வைத்து ஏனைய மஸ்ஜிதுகளுக்கு நுழைவது போன்று நாங்கள் நுழைந்து மஸ்ஜித் என்ற அடிப்படையில் அதுக்கு நுழைகின்ற துவாவை நாங்கள் ஓதி நுழைய வேண்டும். அல்லாஹ் மஃப்தஹ்லி அபுவாப் ரஹ்மத்திகே போன்ற துவாவை நாங்கள் ஆரம்பமாக கொண்டு பள்ளியிலே நுழைய வேண்டும். நுழையும் பொழுது நாங்கள் பள்ளியிலே நுழைந்து விட்டால் இஹ்ராம் கட்டிவிட்டோம், மஸ்ஜித் ஹராம் என்ற பள்ளியை அடைந்து விட்டோம், உள்ளுக்குள்ள நுழைந்தவுடன் நாங்கள் தவாஃப் என்கின்ற வணக்கத்தை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். தவாஃப் என்பது அதாவது காபத்துல்லாவை சுற்றி வருகின்ற ஒரு அமைப்பு. 7 முறை நாங்கள் சுற்றி வர வேண்டும். அவ்வாறு நாங்கள் தவாஃபை அடையும் பொழுது, தவாஃபை நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது எங்களுடைய வலது புஜம் திறந்திருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் நாங்கள் தவாஃபை ஆரம்பிக்கும் பொழுது முதலாவதாக நாங்கள் ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கல்லை அடிப்படையாக கொண்டு முத்தமிட்டோ அல்லது எங்களுக்கு பக்கத்தில் இருந்தால் தொட்டு கையை முத்தமிட்டோ அல்லது எங்களுடைய கையில் இருக்கிற கைத்தடியால் அதிலே தொட்டுவிட்டு கைத்தடியை முத்தமிட்டு அல்லது எங்களுடைய கையால் சைகை காட்டி பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று எங்களுடைய தவாஃபை ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறாக நாங்கள் ஆரம்பிக்கும் பொழுது முதல் 3 சுற்றுக்களில் மிக வேகமாக ஓட வேண்டும் என்ற விடயத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த நேரத்தில் நாங்கள் ஹஜருல் அஸ்வத் அதே மாதிரி ருக்குல் யமான் என்கின்ற 2 கல்லுக்கும் இடையில் நாங்கள் போகும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தந்தார்கள். ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனத்தும் வஃபில் ஆஹிரத்தி ஹஸனத்தும் வகினா அஸாபன்னார் என்ற பிரார்த்தனை நாங்கள் ஹஜருல் அஸ்வத் என்ற அந்த கல்லுக்கும் ருக்குல் யமானி என்ற அந்த கல்லுக்கும் இடைப்பட்ட பகுதியில் நாங்கள் இந்த குறிப்பிட்ட துவாவை நாங்கள் ஓத வேண்டும். ஏனைய நேரங்களில் ஏனைய பகுதிகளில் நாங்கள் பொதுவாக தேவையான துவாக்களை நாங்கள் கேட்டுக்கொள்ளலாம். இவ்வாறாக நாங்கள் 7 முறை நாங்கள் இதை சுற்றி முடிக்க வேண்டும். இவ்வாறு சுற்றும் பொழுது ஒவ்வொரு முறையும் நாங்கள் எங்களுடைய சுற்று ஹஜருல் அஸ்வத்தை ஆரம்பித்து ஹஜருல் அஸ்வத்தை திரும்பி அடையும் பொழுது ஒரு சுற்றாக கணிக்கப்படும். இவ்வாறாக நாங்கள் 7 முறை செய்யும் பொழுது எங்களுடைய தவாஃபுடைய விஷயத்தை நிறைவேற்றிய மனிதராக நாங்கள் ஆகுவோம். தவாஃபை முடித்த பிறகு அதிலே மகாமு இப்ராஹிம் என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திலே நாங்கள் 2 ரக்காத்துகள் நாங்கள் தொழ வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தவாஃபுக்கு பின்னரான 2 ரக்காத்துகளை எங்களுக்கு அறிமுகப்படுத்தினார்கள். அதை நாங்கள் மகாமு இப்ராஹிம் என்ற திசையிலே அதிலே நின்று நாங்கள் 2 ரக்காத்துகளை சுன்னத்தான ரக்காத்து நிறைவேற்ற வேண்டும். முதல் ரக்காத்திலே சூரத்துல் ஃபாத்திஹா உட்பட சூரத்துல் காஃபிரூன் என்ற அந்த ஆயத்தை நாங்கள் ஓத வேண்டும். 2வது ரக்காத்தில் சூரத்துல் ஃபாத்திஹா உட்பட இஹ்லாஸ் என்ற சூறாவை நாங்கள் ஓதி இந்த 2 ரக்காத்துகளை முடிக்க வேண்டும். இவ்வாறு முடித்த பிறகு நாங்கள் இவ்வாறு தொழுகையை ஆரம்பித்திருக்கிற நிலையில் எங்களுடைய வலது புஜத்தை மூடி நாங்கள் தொழுகை ஆரம்பிக்க வேண்டும். இவ்வாறாக இந்த அமைப்பிலே தொழுகையை முடித்த பிறகு நாங்கள் வேண்டிய முறையில் நாங்கள் துவாக்களை எல்லாவிடத்திலே கேட்டுக்கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் அதற்கு பிறகு நாங்கள் ஜம்சம் நீரை அருந்தி கொண்டு சந்தர்ப்பம் கிடைத்தால் நாங்கள் அதை நீரை குடித்து கொண்டு பிறகு நாங்கள் அடுத்த கடமையாகிய
சை என்று சொல்லக்கூடிய வணக்கத்தை நிறைவேற்றுக்காக வேண்டி சஃபா மலையை நோக்கி நாங்கள் விரைந்து செல்ல வேண்டும். பொதுவாக சஃபா மலையில் நாங்கள் சஃபா மர்வா இடையிலான 7 ஓட்டங்களை ஓட வேண்டும். இதை நாங்கள் சை என்று சொல்லுவோம். அதிலே நாங்கள் முதலாவதாக சஃபா மர்வாவை நாங்கள் மலையில் ஏறி நின்று ஒரு ஆயத்தை நாங்கள் ஓத வேண்டும். இன்ன சஃபா வல் மர்வத மின் ஷஆயிரில்லாஹ், அல்லாஹ்வுடைய அடையாள சின்னங்களாக சஃபாவும் மர்வாவும் இருக்கிறது என்ற ஆயத்தை நாங்கள் ஓதிக்கொண்டு நாங்கள் என்ன செய்யணும் சொன்னா, எங்களுடைய 2 கரங்களையும் கஅபாவுடைய திசையை உயர்த்தி கொண்டு பின்வருகின்ற துஆவை நாங்கள் ஓத வேண்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ அலா குல்லி ஷைஇன் கதீர் லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தா அன்ஜஸ வஅதா வ நஸர அப்தா வ ஹஸமல் அஹ்ஸாப வஹ்தா என்ற துஆவை நாங்கள் 3 முறை நாங்கள் ஓதிக்கொண்டு நாங்கள் எங்களுடைய துஆ பிரார்த்தனை நாங்கள் ஆரம்பிக்க வேண்டும். இந்த அடிப்படையில் சஃபாவுடைய மலையிலிருந்து நாங்கள் எங்களுடைய சையை ஆரம்பித்து மர்வாவை நோக்கி நாங்கள் விரைந்து செல்ல வேண்டும். இந்த முதல் சுற்றுக்களிலே 3 சுற்றுக்களில் நாங்கள் வேகமாக ஆண்கள் ஓட வேண்டும். இது எங்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டித் தந்த வழிமுறையாகும். இவ்வாறே நாங்கள் மர்வாவை அடையும் பொழுது ஒரு சுற்றாகவும், மர்வாவின் திருப்பி சஃபாக்கு வரும் பொழுது அது இரண்டாவது சுற்றாகவும், இவ்வாறாக 7 சுற்றுக்கள் எங்களுக்கு கணிக்கப்படும் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த அடிப்படையில் நாங்கள் சஃபா இருந்து மர்வாவை அடையும் பொழுதும் கூட அதிலே நாங்கள் இதே மாதிரி நான் மேலே குறிப்பிட்ட துஆவை நாங்கள் 3 முறை நாங்கள் ஓதி எங்களுக்கு தேவையான பிரார்த்தனைகளை கேட்டுக்கொள்ளலாம் என்ற விடயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இவ்வாறாக சஃபா மர்வா நாங்கள் சுற்றி பொழுது அதிலே பச்சை அடையாளமிடப்பட்ட பகுதியிலே முதல் 3 சுற்றுக்களிலே வேகமாக ஓட வேண்டும். அதாவது ஒவ்வொரு சஃபா மர்வா மலையையும் நாங்கள் அடையும் பொழுது நான் மேற்குறிப்பிட்ட துஆவை நாங்கள் ஓத வேண்டும். அந்த ஆயத்தை தவிர்த்து கொண்டு துஆவை ஓத வேண்டும் என்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். உண்மையிலே அதை நாங்கள் அவ்வாறாக 7 முறை நாங்கள் முடித்தால் அடுத்து எங்களுக்கு மிச்சமாக இருப்பது தலைமுடியை மலிப்பது அல்லது குறைப்பது. இந்த அடிப்படையில் எங்களுக்கு தலைமுடியை மலிப்பது மிகச்சிறந்தது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கான சிறப்பாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். அவ்வாறு இயலாத மக்கள் தன்னுடைய முடியை குறைத்து கொள்ளலாம். குறைத்து கொள்ளும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தை பின்பற்றிய ஒரு மனிதனாக ஆகுவோம். இந்த அடிப்படையில் நாங்கள் செய்தால் உம்ராவுடைய கடைசி விஷயம் முடிந்துவிடும். உடனே நாங்கள் இவ்வாறு நிறைவேற்றினால் உம்ராவை நிறைவேற்றிய மனிதராக கணிக்கப்படுவோம். உண்மை அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வாறு வழிகாட்டினார்களோ அதன்படி இந்த உம்ரா வணக்கத்தை செய்து முடிக்கின்ற மக்களாக அல்லாஹ் தஆலா எங்கள் அனைவரையும் ஆக்கி அருள்வானாக. வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.